ஹாய் கைஸ், நீங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா, நான் புதுசா சட்டெல்லாம் போட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூடியூப்காக வந்து நம்ம புதுசா வந்து நம்மளே தான் நம்ம யூடியூப் சேனல் ப்ரொமோட் பண்ணி ஆகணும். அதனால வந்து என்ன பண்றதுன்னா, நம்ம வந்து யூடியூப் சேனலுக்காக நம்ம இது சட்டா இது பண்ணியிருக்கோம். அதனால வந்து நம்ம யூடியூப் சேனல் என்னன்னா இன்னும் நல்லா என் சேனலை வந்து க்ரோ பண்ணலான்ற பிளான்ல இருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க யூடியூப் சேனல். அப்பதான் இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். அப்பதான் க்ரோ ஆகுங்க சேனல் இன்னும். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப இந்த மாசம் ஃபுல்லா நம்ம போன மாசத்துக்கு முந்தின மாசம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சப்ஸ்கிரைபர்ஸோட கமெண்ட்ஸை படிக்கிறது. இந்த வாட்டி அப்படிதான் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபரோட கமெண்ட் நம்ம படிக்க போறோம். எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க, என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ சொல்ல போறோம் கைஸ். வீடியோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க, ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க கைஸ். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டை பற்றி படிக்கலாம். நம்ம எழுதி வச்சிருக்கோம். அது வந்து நான் டிஸ்பிளே ஷோ பண்ணுவேன். நான் வந்து சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இவர் எல்லா யூடியூப் சேனல்லையும், என்னோட யூடியூப் சேனல் எல்லாத்துலேயும் வந்து கமெண்ட் பண்ணுவாரு. என் பிக் ஃபேன் அப்படின்னு வருவாரு. நான் தான் பிக் ஃபேனு. இமானுவேல் எஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோக்கும் சூப்பர் வீடியோ நல்லா பண்ணுங்க, கீப் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாரு. ரொம்ப தேங்க்ஸ் இமானுவேல் உங்க சப்போர்ட்டுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து லைனா படிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வேற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பத்தி பேசலாம். கமெண்ட்ஸை பொறுத்தவரை செகண்ட் கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் டி கோட் 777 போட்டிருக்கு. அவங்க வந்து பட்டி ப்ளீஸ் ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் பேட் ஸ்விங்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. நான் வந்து பேட் ஸ்விங் நல்லா பண்ணுறேன். ஆனால் வந்து நான் வந்து இப்போ கொஞ்சம் பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர மாதிரி தான் எனக்கு தோணுது. நிறைய பேர் அதான் சொல்கிறீங்க. ஏன்னா பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப மோசமாக இந்த ஃபுட் ஒர்க்கும் ஆட மாட்டேன், ஃப்ரண்ட் ஃபுட் போக மாட்டேன், பேக் ஃபுட் ஒழுங்காக வர மாட்டேன். இப்போ பார்த்தா பாலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆடுறேன்னு எனக்கும் தெரியுது. சிங்கிள் தேட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக ஆடுறேன் நான். அதில் வந்து நான் வந்து பேட் ஸ்விங்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த வேலையில் வந்து நல்லா பேட்டிங் ஆடுவேன் கைஸ். நம்ம அடுத்த தேர்ட் கமெண்ட்டுக்கு போயிடலாம். தேர்ட் கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ வேர் இஸ் யுவர் அகாடமி? ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி. அது வந்து ஐடி எதுலன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சமோசா 2023 அதில் ஐடியிலேருந்து கமெண்ட் வந்திருக்கு எனக்கு. கோயம்புத்தூர்லேருந்து கமெண்ட் பண்ணுறாங்க, அகாடமின்னு சொல்கிறாங்க. அகாடமியில் கைஸ் அது நான் நைட் மேட்ச் நான் நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சில வீடியோஸ்லாம் போட்டுருப்போம் பார்த்தீங்களா, அதில் தான் கமெண்ட் பண்ணாரு. அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது புளியாந்தோப்பில் இருக்குது. அது வந்து நைட்டு நெட்ஸ். அது எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. அகாடமியில் இல்லை, அது நைட் நெட்ஸ் அது. சரி, அப்புறம் வேற கமெண்ட்டுக்கு போயிடலாம். வேற கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் OGTQ4Gன்னு ஒரு ஐடியிலேருந்து கமெண்ட் வந்திருக்கு. அது வந்து எப்படின்னா, கிளாப்ஸ் வரி. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நான் வந்து நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சூப்பர் வீடியோலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி நிறைய வீடியோவில் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்புறம் நம்ம ஃபிஃப்த்து கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், இது வந்து வேர்ஷன் ப்ளூ 45ன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வந்து கமெண்ட் வந்திருக்கு. நான் ஒரு வீடியோ, கிரிக்கெட் வீடியோ, ஏதோ ஒரு பேட்டிங் வீடியோ, பவுலிங் வீடியோ என்னமோ போட்டுட்டு ப்ளீஸ் சப்போர்ட் மீ கைஸ்ன்னு அதில் போட்டுனேன். அதில் வந்து உன்னை சப்போர்ட் பண்ணாதவன் யார் இருப்பான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். என்ன சப்போர்ட் பண்ணாத யார் இருக்கா, இவ்வளோ பேர் கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி நிறைய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நான் வந்து வேறு என்ன வீடியோ போடணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன். என் கிரிக்கெட்டை பற்றி நிறைய கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் ரெகுலராக வந்துட்டு இருக்கும். ஆனால் நிறைய கமெண்ட்ஸ் என்ன உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ப்ளீஸ். அடுத்து வந்து 6th கமெண்ட், இதான் லாஸ்ட் கமெண்ட். இது வந்து யாரான பேரை பற்றி ராகுல் சொல்லிட்டு ஒரு ஐடியில் வந்திருக்கு. வேற லெவல் ஜெட்டுன்னு வந்திருக்கு. அதான் கைஸ், வேற லெவல் ஜெட்டுன்னு போட்டிருக்காரு. இது வந்து நான் ஜடேஜா ஃபேன் தான். நானே ஜடேஜாலாம் வெளியே சொல்லிக்கவே மாட்டேங்குவேன். நான் ஜடேஜா ஃபேன் தான், தீவிரமான ஃபேன் தான் ஒத்துக்கிறேன். வேற லெவலில் ஜெட்டுன்னு சொல்லிட்டு ராகுல்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் ராகுல், எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக மேட்ச் பார்த்துருப்பீங்க, இந்தியா இங்கிலாந்து. அதில் வந்து இந்தியா இங்கிலாந்து வந்து சிராஜ் போலிங் பார்த்துருப்பீங்க. செம்மையாக நிறைய ரன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஒரு சைட் பார்த்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்துப்பாரு. நல்லா ஓரளவுக்கு நல்ல டெஸ்ட் மேட்ச்ல இருந்து நல்ல மேடன் எதுவும் போட்டிருப்பாரு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா, அவரும் நல்ல பால்லாம் போட்டாரு. அதெல்லாம் வந்து மேட்ச் நல்லா விறுவிறுப்பா ஸ்லெஜிங்லாம் பண்ணி நல்லா விறுவிறுப்பா சூப்பராக போயிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ இந்தியா வின் ஆச்சு பார்த்தீங்களா, செம்ம வெற்றி. அது சரியான வெற்றி. ஏன்னா நம்ம வந்து மேட்ச் கை விட்டு போயிடுச்சுன்னு தான் நினைச்சோம். 11 ரன்ஸ் 10 ரன்ஸ் நம்ம அடிக்க வேண்டிய நேரத்தில் லாஸ்ட் விக்கெட் ஒருத்தர் வந்து கை உடஞ்சி உள்ள வந்திருக்காரு. கை உடஞ்சா அது ஏதோ ஃப்ராக்சர் உள்ள வந்திருக்காரு. ரொம்ப முடியாம வந்திருக்காரு கை வச்சுட்டு. இப்படி கூட நீங்க பாத்துருப்பீங்க, அந்த சட்டப்பில் கை வச்சு வந்திருப்பாரு ஒருத்தர், இங்கிலாந்து பிளேயர். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டாரு. அவர் சிங்கிள் நல்லவேளை இந்த நாட்சேக் 2 வந்து ரொம்ப பெரிய நல்ல மனசு அவர். ஏன்னா லாஸ்ட் பால் இருந்துச்சுன்னா ஆடி இருக்கலாம், அப்படிலாம் வந்து டிஃபென்ஸ் வச்சுக்கலாம். அவர் கஷ்டப்பட்டு சிங்கிள் தட்டி அவர் ஆட வைக்கக்கூடாது. ஏன்னா ஆட வச்சா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. அந்த இன்ஜுரி வச்சு ஆட முடியாது, வேலையில பெட்டிச்சுன்னா ஆகிடும். அந்த அவருக்கு வந்து நல்ல மனசு கைஸ். அவர் வந்து நல்லா சிங்கிளாக தட்டி அவர் ஆட விடாம நல்லா நாட்சேக் 2ல வச்சு மேட்ச் அப்படியே கொண்டு போகலான்னு நினைச்சாரு. செம்மையா பேட்டிங் ஆனீங்க, இங்கிலாந்து சூப்பரா போச்சு. கடைசி வரைக்கும் எடுத்துட்டு வந்தீங்க. இந்தியா போலிங் சொல்ல வேணா, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சூப்பரா போட்டீங்க. நான் நடுவில் வந்து கொஞ்சம் வந்து இந்த பேட் லென்ஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து நம்ம டெஸ்ட் மேட்ச்ல போட வேண்டியது தான். அது போடுறது தான் எல்லாருமே, எவ்வளோ பேர் போட இருந்தாலும் அந்த லென்த்லாம் போட தான் செய்வாங்க.
ஆனா குட் லென்த்தும் வந்திருக்கு, பேட் லென்த்தும் வந்திருக்கு. நல்ல பேட்டிங், நல்ல bowling. இங்கிலாந்து சைடு ஒரு சைடு நான் ஒரு கட்டத்துல என்ன நினைச்சேன், இங்கிலாந்து அடிச்சிருவாங்க போல, 11 ரன் அடிச்சு ஈஸியா அடிச்சிருவாங்க போல அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா சிராஜ் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே நல்லா சூப்பரா அந்த குட் லென்த் பால்லாம் சுருக்கு சுருக்குன்னு வச்சாரு. சில பால் அப்படியே அப்படியே வந்து டைம் கூட வாய்ப்பு இல்லை. இப்படி ஃப்ரண்ட்ல போறா பால் இப்படி போகுது, பேக்ல வரா பால் இப்படி போகுது. அந்த மாதிரி டைமுக்கே வாய்ப்பு இல்லை. டைம் அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பால் போயிடுது. அவ்வளவு சுருக்கு சுருக்குன்னு உயிர் குத்து போறாரு சிராஜ். ஒரு சைடு பிரசித் கிருஷ்ணா டைட்டா பிடிக்கிறாரு. அதனால வந்து சிராஜ் கடைசி விக்கெட் ஃபுல் டாஸ், அளவுல ஒரு ஃபுல் டாஸ் ஒன்று அடிச்சாரு. அது வந்து மிஸ் ஆகி போச்சு. ஸ்டெம்ப் இருக்குன்னா ஒரு 3 ஸ்டெம்ப் தாண்டி இப்படி போச்சு. அது ஸ்டெம்ப்ல பட்டு அப்பயே மேட்ச் முடிச்சிருக்கும். அதோட செகண்ட் ஒரு பால் ஒன்று போட்டாரு, சரியான பால். அது போல்டு, லாஸ்ட் விக்கெட். அது சூப்பரான போல்டு. எடுத்த உடனே ஒரு செலிப்ரேஷனு. ஆனா பாவம் இங்கிலாந்து ஃபேன்ஸ் ரொம்ப இது வருத்தம். ஆனா வந்து மேட்ச் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போய் எப்படியோ டைப் பண்ணிட்டாங்க, எப்படியோ டிரா பண்ணிட்டாங்க. சரி கைஸ், இதான் நம்ம வந்து கிரிக்கெட் பத்தி பேசியாச்சு. வேற என்னோட கமெண்ட் செக்ஷன் பத்தி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் பத்தி நம்ம படிச்சுட்டோம், ரிப்ளை பண்ணிட்டோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, என்னென்ன கமெண்ட்ஸ் பண்றீங்களோ நான் வந்து அடுத்த வீடியோல வந்து உங்க ஐடியோட சேர்த்து நான் வந்து கமெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுவேன். நிறைய ப்ரொமோட்ன்ற பிறகு நிறைய வீடியோல காட்டுவேன், நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்க, நான் ரிப்ளை பண்றேன். ரொம்ப நான் யூஸ்ஃபுல்லான கமெண்டா இருந்தா உங்களை வந்து காட்டுவேன். நான் யூடியூப்ல வந்து கமெண்ட் இதை வந்து ரீட் பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், நீங்க சப்போர்ட் பண்றது. தேங்க்யூ so much for your support. Please keep supporting me. அதனால signing out, cricket thanking. Thank you for watching. Bye guys.